தோசை மாவு இல்லாமல் காலைல எழுந்திரிச்சு என்ன ரெசிபி செய்யலாம் அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டே எழுந்திரிக்க வேண்டியதாக இருக்கும். சரி இனிமேலுக்கு சரி வராது அப்படின்ட்டு நேற்றுக்கு நைட்டே இட்லி மாவுக்கு அரிசி உளுந்தெல்லாம் ஊற வச்சுட்டு படுத்தாச்சு. காலைல எழுந்திரிச்சு வேலையை மாவு அரைச்சி வச்சுட்டா தான் அடுத்த வேலையெல்லாம் பார்க்கலாம் அப்படின்ட்டு மாவு அரைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்பயும் காலைல டிஃபன் ஸ்கிப் பண்ணிடலாம் அப்படின்ட்டு உளுந்து அரைக்கும் போதே கொஞ்சமாக உளுந்து எடுத்து போண்டா மாதிரி போட்டுக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியாச்சு. போண்டாக்கு வெங்காயம், பச்சை மிளகா, சீரகம், மிளகு, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டால் நல்லாயிருக்கும். ஸோ அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதெல்லாம் கரெக்டாக எடுத்து வச்சிட்டேன். ஆனால் மாவில் கொஞ்சமாக அரிசி மாவு போட்டு மிக்ஸ் பண்ணி போட்டால் தான் வரும் போல். எனக்கு அது தெரியாமலே நான் டேரெக்டாக உளுந்து மாவுலேயே போண்டா போட்டேன். சுத்தமாக வரல, அப்படியே தண்ணியாக போயிடுச்சு ஃபஸ்ட்டு போட்டோன்னே. அடுத்தது பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் தான் சொன்னாங்க அரிசி மாவு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி போடு வரும் அப்படின்ட்டு. சரி ஓகே அப்படின்ட்டு அரிசி மாவு மிக்ஸ் பண்ணி போட்டேன். சூப்பராக வந்துச்சு. போண்டாவில் சின்ன சின்ன பீஸாக தேங்காவை கட் பண்ணி போட்டிருந்தா சூப்பராக இருந்திருக்கும். ஆனால் நான் மறந்துட்டேன். சைட் டிஷ் தேங்காய் சட்னி வச்சு சூப்பராக டிஃபன் முடிஞ்சிடுச்சு.